விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. ராசி சக்கரத்திலேயே 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அற்புதமான பலன்கள். ஏன்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதியே குரு என்ன பண்றாரு? குரு உச்சமாயி ராசியை பார்க்க போறாரு. அப்ப ராசி சுபத்தன்மை அடையுது. ராசி நாதனுக்கு குரு நண்பர், உங்க ராசிக்கு யோகக்காரர். 12 ராசிகளில் என்னைய கேட்டா 100க்கு 95% நல்லது செய்யறது விருச்சிகத்துக்கு மட்டும்தான். குரு தனுசு, மீனம், மத்த இதர ராசிகளை விட 12 ராசியிலேயே விருச்சக ராசி, விருச்சகத்தை லக்னமாக கொண்டு பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதி சுபராகவும் அதி யோகராகவும் செயல்படுவார். அப்ப உங்க ராசி நாதனுக்கும் உங்கள் ராசிக்கும் யோகக்காரன் அருமையான இடத்துல உட்கார்றாரு. 9ஆம் இடத்துல உச்சமாகி 5ஆம் இடம் ராசியெல்லாம் பாக்குறதுனால அதி அற்புதமான காலம். கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஒரு தொழிலை டெவலப் பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு தொழிலை டெவலப் பண்ணலாம். இப்ப மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறேன்னு நினைக்கிறவங்க போகலாம். அல்லது மேற்படிப்புக்கான வெளியூர்ல போய் தங்கி படிக்க போறேன், நல்ல படிப்பு படிக்கலான் இருக்கேன், தாராளமா படிக்கலாம். சோ படிப்புக்கு இந்த ஒரு வருஷம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் காத்திருக்கு. பரீட்சைகள் படிச்சு முடிச்சுட்டு பரீட்சை எழுதுறாங்க, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பெரிய லெவல்ல நான் படிச்சுட்டு ஒரு பரீட்சை எழுத போறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். சோ படிப்புக்கும் சரி, தொழிலுக்கும் சரி, கல்யாணம் ஆகாம இருக்க இளைஞர்கள், கல்யாணம் ஆகாம இருக்க பெண்மணிகள், இப்படி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலன்களே காத்திருக்கு. ராசிநாதன் செவ்வாய் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார், ஆட்சியா இருக்கிறார். சோ ராசிநாதன் ஆட்சியா இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். அவரே என்ன பண்றாரு? அந்த செவ்வாயே நகண்டு ராசிக்கு 7ஆம் இடத்துல சுபர் வீடான ரிஷபத்துக்கு போறாரு. எப்ப போறாரு? அவரு 21ஆம் தேதி போறாரு. அப்ப அது கூட பாத்தீங்கன்னா ஒன்னும் மோசம் கிடையாது. ராசிநாதன் ராசியை பாக்குறாரு, அதே போல ராசியை குருவும் பாக்குறாரு. சோ குருவும் பார்த்து செவ்வாயும் பார்த்து 20ஆம் தேதிக்கு மேல ராசி ரொம்ப பலமா இருக்கிறதுனால எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும். குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம். வீட்டுக்கு அருகாமையில இருக்க சித்தர்கள் ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுங்க. முருகனை கும்பிடுங்க, சரிங்களா? முருகனை கும்பிடுறது, சித்தர்கள் ஜீவசமாதி போறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இதெல்லாம் கால சிறப்பு. குலதெய்வத்தை கும்பிடுறது எந்த கிழமையிலனாலும் கும்பிட்டுக்கலாம். ஆனா உங்க ஜாதகப்படி, உங்க ராசிப்படி வியாழக்கிழமை போய் கும்பிடுங்க, நல்லது. அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான வியாழக்கிழமை போய் கும்பிட்டுக்கலாம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நீங்க பலாபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் செய்யும் போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னும் பல நல்ல விஷயங்கள் சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஜூன் மாதம் 2026 கிட்டத்தட்ட 100க்கு 99 மார்க் போடலாம். விருச்சிக ராசிக்கு அருமையான பலன்கள் காத்திருக்கு. சனியை வேற குரு பாக்குறாரு, அதனால தொழில நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம்.